நல்ல ஆஃபர்ஸோட நகைகள் வாங்க ஏவிஆர் ஸ்வர்ணமஹால் தான் கரெக்ட். உங்கள் இல்லத்தின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் உங்கள் மெட்ரோ பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ். உஷா சன்ஃப்ளவர் ஆயில். சரியானதும் சுவையானதும் ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ், சேலம், ஒசூர். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை. மாபெரும் வீட்டு உபயோகப் பொருட்கள், மளிகை பொருட்களின் சங்கமம், திருச்சி மற்றும் சேலம். ஒரு நாள் பேக்கேஜ் டூர் சேலம் டு திருப்பதி, APTDC, ஆந்திர பிரதேச டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். BM கோவிந்தாச்சாரி, BMG சில்க், சேலம். ஹரி ஓம் நமஸ்தே ஹஸ்தி சைலேஷ ஸ்ரீமணம்புஜலோச்சனா சரணம் த்வா பிரபன்னோஸ்மி பிரணதார்த்திஹராச்சுதா வரதம் த்விரதாஸ்ரிதம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்திஹரம் ஹரிம் ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரः சித்தமத்யாபயந்தி ஸ்வச்சிஷ்டாயாம் ரஜனிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அண்ணா வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பாகவதோத்தமர்களே, ஆண்டாள் கோஷ்டியினரே, அனைவருக்குமே அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமஸ்காரம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை பிரபந்தம் 30 பாசுரங்களை கொண்ட இந்த பிரபந்தத்தில் இன்றைய தினத்தில் 3வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். அன்றைய தினம் துவாபர யுகத்திலே கோபிகைகள் அனுஷ்டானம் பண்ணினதான காத்யாயனி விரதம் என்று சொல்லப்படக்கூடிய பாவை நோன்பை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் நாச்சியார் இந்த பிரபந்தத்தை, திருப்பாவையாகிய பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாக மாற்றிக்கொண்டு தன்னுடைய வயது ஒத்த தோழிகளை எல்லாம் கோபிகைகளாக மாற்றிக்கொண்டு திருமுக்குளம் என்று சொல்லப்படக்கூடியதான அந்த மிகச்சிறந்ததான தீர்த்தத்தையே யமுனை தீர்த்தமாக மாற்றிக்கொண்டு வடபெருங்கோயிலுடையான் என்று சொல்லப்படக்கூடிய எம்பெருமாளுடைய அந்த தேவஸ்தானத்தையே கண்ணனுடைய இருப்பிடமாக மாற்றிக்கொண்டு அனுபவித்த மிகச்சிறந்த ஒரு நாடகம் இந்த திருப்பாவை. அப்படி தன்னுடைய வயது ஒத்த தோழிகளை எல்லாம் சேர்த்து கொண்டு ஆண்டாள் நாச்சியார் இன்றைய 3வது பாசுரத்தில் மிக அழகான ஒரு பெரிய தாத்பரியத்தை நமக்கு சொல்லுகிறார். பாசுரத்தை பார்ப்போம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னலோடு கயலுகளா பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைவற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய்
அப்படிங்கிறது இன்றைய 3ஆம் திருநாள் பாசுரம். இந்த பாசுரத்தில் மிக அழகான ஒரு விஷயத்தை ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறார். பகவான் கண்ணனம்பெருமாளுக்கு உத்தமன் அப்படிங்கிறதான ஒரு திருநாமம். ஏன் அவன் உத்தமன் ஆனான் அப்படின்னு சொன்னால், வாமனனாக அவதாரம் பண்ணி மகாபலி சக்கரவர்த்தியின் இடத்துல 3 அடி நிலம் கேட்டு தன்னுடைய காலாலே 3 அடி நிலத்தை அளந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி முதல் அடியாலே இந்த பூவுலகை முழுவதுமாக அளந்து 2வது திருவடியினாலே ஓங்கி உலகளந்த உத்தமனாக திரிவிக்கிரமனாக வளர்ந்து ஆகாசம் முழுவதையும் தன்னுடைய திருவடிக்கீழே கொண்டு வந்து 3வது திருவடியை எங்கே வைப்பது என்று கேட்கின்ற பொழுது மகாபலி சக்கரவர்த்தியானவர் தன்னுடைய திருமுடியிலே வைக்கச் சொல்லி, அப்படி கண்ணனம்பெருமாள் திரிவிக்கிரமன் வாமனன் தன்னுடைய 3வது திருவடியாக மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தலையின் மீது வைத்ததாக சாஸ்திரம் புராணம் சொல்லுகிறது. அப்படி இந்த உலகம் முழுவதையும் அளந்தவன் கண்ணன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அனுகிரகம் பண்ணுகிறவன் கண்ணன். ஆகையினால அவனுக்கு உத்தமன் அப்படிங்கிறதான திருநாமத்தை சொல்லுகிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன், அவனுடைய பேர் பாடி அவனுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும். ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பாசுரத்திலையும் வலியுறுத்தி சொல்லுவது பேர் பாடி. இந்த கலியுகத்தில் மிக சிறந்ததான தர்மம் எது என்று சொன்னால் நாம சங்கீர்த்தனம். பகவானுடைய நாமத்தை பாடுவதுதான் நமக்கு சுலபமாக மோட்சம் கிடைப்பதற்கு வழியாக இருக்கிறது. ஆகையினாலே பேர் பாடி நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும். பகவானுடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி இந்த பாவை நோன்பிற்காக நாம் நீராடுகிற பொழுது என்ன கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால், லோகத்தில் மழை பெய்கிறது. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, மாசத்துக்கு 3 மழை. அப்படி இந்த உலகத்தவர்கள் அனைவருமே ஓய்வு பெறுவதற்காக எல்லாருக்குமாக மழை பெய்கிறது. தீங்கு இன்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. அப்படி மழை பெய்வதனால என்ன ஆகிறது? ஓங்கு பெரும் எண்ணலோடுகையலுகளா, எல்லா பயிர்களும் நன்றாக வளருகின்றன. அந்த கழனிகளிலே கயல் மீன்கள் துள்ளி குதிக்கின்றன. அப்படி பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, நல்ல அழகான மலர்கள், தாமரை மலர்கள், அல்லி மலர்கள், அதில் எல்லாம் இருக்கக்கூடிய மகரந்த தேனை உண்ணுவதற்காக வரக்கூடிய அந்த வண்டினங்கள் எல்லாம் தேன் உண்டு தன்னை மறந்து அதிலேயே படுத்து கொள்ளுகின்றன. அந்த மகரந்த தேனை உண்டதினாலே ஏற்பட்ட மயக்கத்திலே அப்படியே வீழ்ந்து கிடக்கின்றன. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. இப்படி எல்லா பக்கமும் நல்ல விளைச்சல் இருக்கிறதுன்னு சொன்னால், அந்த விளைச்சலினால என்ன ஆகிறது? அங்கே இருக்கக்கூடிய பசுவினங்கள், ஆய்ப்பாடியில் ஏராளமான பசு, அந்த பசுவினங்கள் எல்லாம் நன்றாக தின்று கொழுத்து இருக்கின்றன. அந்த மிக அழகான பசுக்கள், அந்த பசுக்கள் என்ன பண்ணுகின்றன? தன்னுடைய கன்றுகளை நினைத்து பால் சுரக்கின்றன. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். பசுக்கள், பெரும் பசுக்கள், வள்ளல் பெரும் பசுக்கள்னு சொல்லுகிறார் நாச்சியார். ஆக எந்த பாத்திரத்தை கொண்டு போய் வைத்தாலும் அந்த பாத்திரமெல்லாம் நிரம்பி போகிறார் போலே பசுவினங்கள் பால் கொடுக்கின்றன. தன்னுடைய கன்றினங்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பால் எல்லா திக்குகளிலேயும் நன்றாக பொழிந்து குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்களாக அப்படி இருக்கின்ற காரணத்தினாலே இந்த திருவாய்ப்பாடி, இந்த கோகுலம்,
இன்றைய ஸ்ரீவில்லிபுத்தூர் எல்லாமே என்ன ஆகிறதுன்னு சொன்னால் நீங்காத செல்வம் நிறைந்து நல்ல செல்வ செழிப்பாக இருக்கின்றன. நாம் பாவை நோன்பு நோற்பதினாலே நம்முடைய குடும்பம், நம்முடைய சமுதாயம், நம்முடைய தேசம், நம்முடைய ஊர் எல்லாமே செழிப்பு உறுகிறது. நீங்காத செல்வம் கிடைக்கிறது. இந்த பாசுரத்தை பாராயணம் பண்ணுவதனால என்ன கிடைக்கும்? நீங்காத செல்வம் கிடைக்கும். பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி நாம் பாடுவதினாலே, நாம சங்கீர்த்தனம் பண்ணுவதினாலே, இந்த 3ஆம் பாசுரத்தை, திருப்பாவையினுடைய 3ஆம் பாசுரத்தை திரும்ப திரும்ப பாராயணம் பண்ணுவதினாலே வாங்கக்குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்று சொல்லி நல்ல பசுவினங்களும் நீங்காத செல்வமும் நமக்கு கிடைக்கும் என்பது நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டிக் கொடுத்த வழியாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த பாசுரத்தை, இந்த 3ஆம் பாசுரத்தை திரும்ப திரும்ப பாராயணம் பண்ண வேண்டும். இது ஒரு இரட்டிப்பு பாசுரம், 2 தடவை பாராயணம் பண்ணுகிறதான பாசுரம். ஆகையினாலே திரும்ப திரும்ப பாராயணம் பண்ணுவதனால நமக்கு பகவானுடைய அனுக்கிரகமும் ஆண்டாள் நாச்சியாருடைய அனுக்கிரகமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பது நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டிய வழியாக இருக்கிறது. பாசுரத்தை செவிப்போம், வாழ்க்கையில வளம் பெறுவோம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த். உங்கள் அசோகா டிவியில் தினம்தோறும் நிகழ்ச்சியில் சேலத்தில் இன்று நடைபெறும் விளம்பரங்களும் தகவல்களும் காலை 9:30 மணிக்கும் மற்றும் மாலை 5:30 மணிக்கும் காண தவறாதீர்கள். 200க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு உள்ளூர் தொலைக்காட்சிகள் மற்றும் பிற மாநில தொலைக்காட்சிகளை அசோகா டிஜிட்டல் ஆப்பை டவுன்லோட் செய்து அதில் அசோகா டிவி சேனல் நம்பர் 3 கண்டு மகிழலாம்.